நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசித்தோம். சங்கீதம் 148 14வது வசனம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்னுடைய கொம்பா இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இந்த பூமியில் கொண்டாடணும். வேற எதுக்கும் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் என்னுடைய கொம்பாய் இருந்தால் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, சகலமும் புதிதாயின. வேதத்தின்படி பார்ப்போம், நம்மக்கிட்ட அந்த பழசு ஒளிஞ்சு போயிடுச்சா, இன்றைக்கு நம்ம புதிதாய் மாறி இருக்கிறோமா அப்படின்னு சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜெபத்தில் நிறைய விஷயங்களை கேட்போம். என்ன கேட்போம்? நம்ம ஆசைப்படி எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்போம். நான் காலேஜில் படிக்கிறோன்னா உடனே எனக்கு ஆண்டவரே நான் இந்த கோர்ஸுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், எனக்கு அட்மிஷன் இந்த காலேஜில் கிடைக்கணும், இந்த கோர்ஸில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். சரி, ரைட், கோர்ஸை முடிச்சிட்டோம்பா, பாஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட் கிளாஸில். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இந்த கம்பெனியில் தான் எனக்கு வேலையை கிடைக்கணும், நான் கேட்ட இந்த ரோல் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சித்தம் எதுவோ, என்னுடைய ஆசை எதுவோ, என்னுடைய விருப்பம் எதுவோ இதை நான் தேவனை செய்து தர சொல்லி கேட்கின்ற காலம் ஒன்று உண்டு. அது ஆரம்ப கட்டம். ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆயிட்டேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சித்தத்தின்படி அவரை செய்ய சொல். ஆண்டவர் என்னுடைய கொம்பா மாறிட்டார் அப்படின்னா உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்னு கேட்போம். இப்போ எப்படி ஜெபிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறோம். நம்முடைய சித்தத்தையே சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு பிள்ளைகளையும் அதே ட்ராக்ல தான் கொண்டு போயிட்டு. ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட உடனே அவன் நடுங்குகிறான். தேவனுடைய சமூகத்தை குறித்து, அந்த தேவனுடைய நாமத்தை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அந்த பயப்படுதலை குறித்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போகிறாங்க, டெய்லி சாயந்தரம் வந்த உடனே முதல்ல அவங்க பசியாக இருப்பாங்கன்னு ஸ்நாக்ஸை கொடுத்துட்றோம், பாலோ இல்லை காஃபியோ டீயோ கொடுத்துட்றோம். அடுத்தது என்ன வேலை பண்ணுவோம்? டைரி கொண்டா, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிடிச்சி உட்கார வச்சு பண்ண வச்சுட்டு தானே படிக்க வைக்கிறோம். அது இப்படின்னு தூங்கி விழுந்தா கூட கண்ணா ஒரு 5 நிமிஷம் இது ஒரு பேஜ் மட்டும் முடிச்சிடு தட்டி வச்சு எழுத வச்சு எல்லாத்தையும் முடிக்க வச்சு நாளைக்கு டெஸ்ட்னா அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தானே படுக்க வைக்கிறோம். அவர்களுடைய இம்மைக்குரிய இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான ஒரு காரியத்திற்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே, அவர்களுடைய நித்திய வாழ்வுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம்? ஒளிந்து போக வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? புதிதாக வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? நித்திய வாழ்வுனா என்னன்னு தெரியுமா? ஜீவ விருட்சம்னா என்னன்னு தெரியுமா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா நம்ம எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்? இதெல்லாம் என்ன இன்றைக்கு இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துப்பட்டிருக்கோம். தீமோத்தேயுவை விசுவாச மார்க்கத்தில் வளர்த்த அவனுடைய தாயுடைய பேரும் பாட்டியோட பேரும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரித்து போன பிணத்தையெல்லாம் அவங்க 2 பேர் தூக்கி நிறுத்திட்டாங்களா? செவிடர்களை காது கேட்க முடியாது வச்சாங்களா? குருடர்களை பார்க்க முடியாது செய்தாங்களா? தனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளையை விசுவாசத்தில் வளர்த்தார்கள். அவர்களுடைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் விசுவாசத்தில் வளரணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்களை விசுவாசத்தில் வளர்த்தணும். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுடைய மனப்பான்மையே வேற போயிடுச்சு. அவரோட நம்பிக்கையெல்லாம் இப்போ யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன செய்வாங்க? கரெக்டாக இல்லையா? நாமளும் அப்படியே தான் கொண்டு போயிட்டுருக்குறோம் அவங்கள. நான் அங்கே வச்சுருக்கிறேன்டா, அந்த பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அங்கே நிலம் இருக்குது, அங்கே வீடு இருக்குது, யாரையும் நம்பி கையெழுத்துலாம் போட்டுறாத. புரியுதா? அப்பா சொல்லுவார் அம்மா சொந்தங்களை நம்பாத, அம்மா சொல்லுவாங்க அப்பாவோட சொந்தங்களை நம்பாத, யாரையும் நம்பாத, கையெழுத்து போட்டுறாத, பத்திரமா வச்சு யாருக்கும் கொடுக்காம நீயே பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போ.
அவனுடைய காலமே கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இதையெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அவனை பக்தி விருத்திக்கு ஏதுவாக, ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏதுவாக அவன் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்தாக வேண்டும். அந்த சிலுவைனா என்ன, இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம்மா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கொண்டாட்டம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இயேசு என்கின்ற கொம்பு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உன்னுடைய கொம்பு கிறிஸ்து. இத்தனைக்கும் தீமேத்தியோ அம்மா இஸ்ரேலைட், ஆனால் அவங்க அப்பா கிரேக்கர். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்துவும் ஒரு கிறிஸ்தவங்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளை எந்த மார்க்கத்தில் வளர்த்துறதுன்னு எவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ்லேயே இந்த இஷ்யூ வருதா இல்லையா இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில்? அம்மா ஒரு கேஸ்ட், அப்பா ஒரு கேஸ்ட்னா அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறப்ப தான் முட்டுவாங்க. என்ன முட்டுவாங்க? ஏன் ஜாதியில் தான் பார்க்கணும், ஏன் ஜாதியில் தான் பார்க்கணும். புரியுதா? ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ அன்னைக்கு தீமோத்தேயோட அம்மாவுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து அந்த விசுவாச வாழ்வுக்கு அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்களே, அவங்க பேர் இந்த வேதத்தில் இருக்கு. அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உடன் வேலைக்காரனாக, நல்ல உண்மை முத்தமான வேலைக்காரனாக இறுதி வரை நிலைத்து நின்றிருக்கிறான். இப்படி ஆயத்தப்படுத்துகிறோமா பிள்ளைகளை? நம்ம புது சிருஷ்டியாக மாறி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த ஆயத்தத்தை குறித்து நமக்கு கொஞ்சமாச்சு கவலை இருக்கும். ஆண்டவர் இயேசு கடைசியாக இதை தான் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எனக்காக ஏன் அழறீங்க? நான் இப்படி சிலுவையை சுமக்கணும்னு பிதாவுடைய சித்தம். இந்த உலகத்திற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், என்னை தியாகம் பண்ணணும், என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுக்கணுங்கிறது பிதாவுடைய திட்டம். அந்த திட்டத்திற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்து போகிறேன். ஆனால் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறோம். இன்றைக்கி புள்ள 10th பப்ளிக் எக்ஸாம் கிட்டே நெருங்கிட்டு இருக்குது. மாடல் டெஸ்ட் வைக்கிறாங்க. மாடல் டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இப்போ அழுவோம் நம்ம. ஆனால் அந்த பிள்ளை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்மாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் அழுதுருக்கிறோமா? கத்தர்கிட்ட அழுதுருக்கிறோமா? ஜெபித்திருக்கிறோமா? முதல்ல நாமவே இன்னும் புது சிருஷ்டியாக மாறாமல் இருக்கிறதுனால பிள்ளைகள் புது சிருஷ்டியாகணுங்கிற அந்த சிந்தையே இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் என்னத்தை முதல்ல கொண்டு போகணுமோ அதை கொண்டே போகாமல் நம்ம ஓடி கத்தருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயத்தில் சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு நல்ல விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டால் சந்தோஷம் இருக்கும். அப்பப்போ ஃபேஷன் மார்க்கெட்டில் வருதோ அப்போ நம்ம மனசில் லேட்டஸ்ட் ரிலீஸ் எல்லாம் வாங்கி போடுறது ஒரு காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும். ட்ரெண்டு புது பைக் வந்துருக்குது, இந்த பைக்கை வாங்கி நான் ஓட்டி பார்க்கணுயா, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்னுடைய கொம்பாக மாறிவிட்டார் என்றால் எது எனக்கு சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவமானமடைவதற்கு பரலோகம் எங்களை தெரிந்து கொண்டதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ ராஜாவாக நம்மளை தேர்ந்தெடுக்கிறான், நம்ம மனசை சந்தோஷப்படுங்க. அத்தனை கோடி மக்களும் நம்ம கீழே. ஆனால் இங்கே அவமானப்படணும், அடி வாங்கணும், பாடுகளை அனுபவிக்கணும், உபத்திரவப்படணும், நமக்கு மனசில் ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக விஷயங்களை எல்லாம் பொறுமையாகவும் விசுவாசத்தோடு சகித்தாகணும். இதற்கு பரலோகம் என்னை சூஸ் பண்ணியிருக்கே, அதுக்காக சந்தோஷப்பட முடியுமா? பரலோகம் ஒவ்வொருவரையும் தாயின் கற்பத்தில் உண்டாக்கும் பொழுதே ஒரு நோக்கத்தோடு தான் அவர்களை உண்டாகுது. உபத்திரவத்துக்காகவே தேர்ந்தெடுக்குது பரலோகம் யோபுவை. அவன் சத்துருவினால் சோதிக்கப்பட போகிற பாத்திரம், அந்த சோதனையை ஜெயிக்க போகிற ஒரு பாத்திரம், அதற்காகவே பரலோகம் யோபுவை தேர்ந்தெடுக்குது. இப்படி நம்மை அவருக்காக தேர்ந்தெடுக்கிறாரே பாடுகளை அனுபவிப்பதற்கு. இதுதான் புது சிருஷ்டியானதுக்கு அப்புறம் நமக்கு சந்தோஷமாக தெரியணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த சந்தோஷத்தை சொல்லி கொடுத்துருக்கம்மா. காலேஜுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, அங்கே ஒரு குரூப்பாக எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க, டே எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் இந்த ஃபார்முலஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பிட்டு எல்லாம் எழுதி வச்சுப்போம், புரியுதா? அங்கே ஷூ சாக்ஸுக்குள்ளே அங்கே எங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பிட்டு என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லி வச்சேன். நான் ஒரு 10 பிட்டு வச்சுக்கிறேன், நீ ஒரு 10 பிட்டு எடுத்துகிட்டு வாடா, ஆளுக்கு ஒரு 10 பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க, புரியுதா? அப்போ அங்கே ஒரு பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளை உண்மையாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால்
வேண்டாப்பா, நான் 0 மார்க் வாங்கி நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு என்னால் படிக்க முடியுதோ நான் படிச்சுட்டு வரேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிட்டே எடுத்துகிட்டு போகல. மற்றவங்கெல்லாம் பிட் அடித்து பாஸ் ஆகிடுறாங்க, இவன் உண்மையாக இருந்தவன் இப்போ ஃபெயில் ஆகுறான். செமஸ்டர் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வந்தேன்னு எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், வருஷத்துக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் உனக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நான் கடனை வாங்கி ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணி உனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி நீ ஃபெயில் மார்க் வாங்குறதுக்கு தான் உனக்கு காலேஜுக்கு அனுப்புனா, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா, அக்கறை இருக்கா, இப்படியெல்லாம் நீ நஷ்டப்படுத்துறியா அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் திட்டுறார், அம்மா ஒரு பக்கம் திட்டுறாங்க. புரியுதா? இப்போ இவர்கள் திட்டும் பொழுது அவனுக்கு என்ன ஆகும், ஒரு வாலிப பிள்ளை மனதளவில் கூனி குறுகி போவான். நம்மளா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தானே இருக்கும், ஒரு கூனி குறுகி போவோம். மனசளவில் அவனுக்கு ஒரு பெரிய அவமானமாகும், ஒரு பரியாசத்துக்காலான ஒரு நிலைமை ஆகும். ஆனால் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருப்பதற்காக இந்த உபத்திரவத்தையும் இந்த பரியாசத்தையும் கூட நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஆனால் சத்தியத்திற்கு விரோதமான வழியில் எனக்கு வெற்றி வேண்டான்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமாக ஒரு சாட்சியாக கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் சரி, அவருடைய அன்பின் வழியை விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்பதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துறோமா? அவர்களை சாட்சியாக வாழ்வதற்கு சொல்லி கொடுக்குறோமா? யோபு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் சாத்தானை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றார். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல் பூமியிலும் ஒருவனும் இல்லை என்றார். சாத்தானுடைய கண்ணு இப்போ யார் மேல இருக்கு? ஏன்? அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். அதனால சாத்தானுடைய கண்ணு யோபு மேல இருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நாம கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும்னு நம்ம வைராக்கியமா இருக்கும் பொழுது பிசாசு இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கொண்டு வருவான். கர்த்தருடைய நீதியை விட்டு பரிசுத்தத்தை விட்டு இடறி போக பண்ணும்படியாக நிறைய சோதனைகளை கொண்டு வருவான். அவனுடைய கவனம் உன்மேல் இருக்கும். நீ ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோமா? அன்னைக்கு தீமோத்தேயுக்கும் அவங்க அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசாசுடைய தந்திரங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த தந்திரங்களில் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், இதையெல்லாம் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. நம்ம இந்த நெருக்கி ஏவுகிற பாவங்களில் நீங்கள் விழுந்து விடக்கூடாதபடிக்கு, உங்களுடைய கொம்புகள் போய் அதில் சிக்கி கொள்ளக்கூடாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியில் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லி கொடுத்தாதான் அவர்களுக்கு சோதனை உண்டாகும் பொழுது அதை அவர்கள் ஜெயிக்க முயற்சிப்பார்கள். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் எல்லாத்திலையும் ஆண்டவர் இயேசு ஜெயித்ததுக்கு அப்புறம் சில காலம் அவரை விட்டு பிரிந்து போனான் இருக்கு. அவ்வளவுதான், மறுபடியும் வந்து சோதிப்பான். அப்ப பிள்ளைகளுக்கு இந்த சோதனைகளை குறித்து நாம சொல்லி கொடுத்தது உண்டா? நம்ம புது சிருஷ்டி ஆனால் இந்த ஜெயத்தை குறித்து சொல்லிக் கொடுப்போம். ஆனால் நம்ம பழைய சிருஷ்டியாக இருந்தால் இந்த பூமிக்கு அடுத்த ஜெயத்தை குறித்து தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். 10th எக்ஸாம் எழுதுகிற 90% மேலே வாங்க, காலேஜில் படிக்கிற மெடல் வாங்கு, போய் நீ ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற மெடல் இல்லாமல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அடுத்த வெற்றிகளை குறித்து சொல்லிக் கொடுக்கிற நாம் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளில் அவன் ஜெயிக்க வேண்டும், பரிசோதனைகளில் ஜெயிக்க வேண்டும், அதை சொல்லி கொடுத்துருக்குறோமா? பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த விதம் இந்த பூமி தாங்கி கொள்ளக்கூடாது இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து ஈசாக்கு வரோம். அபிமெலேக்கோட ஆட்கள் ஆபிரகாம் வெட்டி வச்சிருந்த அத்தைய துறவி என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு, பிதாவுடைய சித்தம் இல்லைன்னா இதுல ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அபிமெலேக்கை கொண்டு அவனோட ஆட்களை கொண்டு அவ்வளவு துறவுகளையும் கர்த்தர் தூர்த்து போட அனுமதிக்கிறாருன்னா ஏன்? பார்வோனிடத்துலேருந்து எகிப்து தேசத்திலிருந்து வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரையும் கொண்டு வரான் ஆபிரகாம். அவனோடு கூட ஆரான்லேருந்து வந்த வேலைக்காரர்கள், இந்த எகிப்திலிருந்து வந்த வேலைக்காரர்கள், இவர்களையெல்லாம் வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான்? துறவுகளையெல்லாம் வெட்டுறான். இஸ்மவேல் புருஷ சித்தத்தின்படி மாம்ச சித்தத்தின்படி வந்த சந்ததி. ஏன்? சாரால் டிசைட் பண்ணுறா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் மலடியாக இருக்கிறேன், அட்லீஸ்ட் அந்த வேலைக்காரியோட சேர்ந்து ஒரு சந்தானம் உண்டாகட்டும், புத்திர சந்தானம் உண்டாகட்டும், நீர் அவளோடு சேரும் என்று சொல்லி சாராளுடைய சித்தம். பொண்டாட்டி சொன்ன உடனே இவன் கேட்டுக்கொள்ளுகிறான். ஆபிரகாமுடைய சித்தம், புருஷ சித்தம் உள்ள வருது.
இப்ப மாம்ச சித்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் உண்டானவன் இந்த இஸ்மவேல். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல, வாக்கு தத்தத்தின்படி வந்தவன். ஏன்? சாராளுடைய சரீரமும் செத்து போயிற்று, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று. தேவனுடைய வார்த்தையினால் வந்தவன். அந்த தேவனுடைய வார்த்தையினால் வந்தவனுக்கு கர்த்தரை அறியாத மக்கள் புறஜாதியார் மூலமாக வெட்டப்பட்ட துறவு ஆசீர்வாதமாய் இருக்க வழி இல்லை. அதனால எல்லாத்தையும் அபிமெலேக்கை வச்சு தூத்து போடு. ஏன் ஈசாக்கு? என்னுடைய வார்த்தையினால் வந்தவன், என்னுடைய வாக்கு தத்தத்தினால் வந்தவன். அவன் என் மேல விசுவாசம் வச்சு வெட்டட்டும், நான் சக்சஸ் பண்றேன். இதுதான் தேவ சித்தம். கர்த்தர் ஊற்றை கொடுத்தார். ஹல்லேலூயா. 100 மடங்காய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது? கர்த்தர் கொடுக்கிறதுனா என்ன? அதை முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து இந்த உலகத்தாரெல்லாம் லஞ்சம் வாங்குறது போல இன்றைக்கு அநேக திருச்சபை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு லஞ்சம் வாங்குறாங்க. கர்த்தர் கொடுத்தால் அதோடு கூட வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்காததை பிள்ளைகள் அனுபவிக்க முயற்சி பண்றாங்கன்னா அதோடு கூட எல்லாமே வரும். சாபம் வரும், தேவ கோபம் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். இதை பற்றியெல்லாம் தானியலுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுனால தான் தானியல் அப்பா அம்மாவே விட்டுட்டு வேற தேசத்துக்கு வந்துட்டான். ஆனால் உள்ள அந்த பக்தி வைராக்கியம் நின்று கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக நான் அசெப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம் அன்றைக்கு தானியலுக்குள்ள இருந்ததே. அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அக்கினி சூளையில போடுறாங்க. அந்த அழிவுக்கு ஏதுவான அக்கினியின் மனம் அவன் மேலும் வீசவில்லை, அவன் போட்டிருந்த சால்வையின் மேலும் வீசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி நரகத்திற்கு ஏதுவாக கொண்டு செல்லுகின்ற அழிவுக்கு ஏதுவான அக்கினியின் மனம் நம்ம மேல வீசிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியமாய் வாழணும். இதை முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? அன்றைக்கு தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்திருந்தார்கள், தானியேலுக்கு அவருடைய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பூமியிலே கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியம் செய்வது என்பது மகா பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். பர்டிகுலர் நார்த் இந்தியாவில எல்லாம் மிஷினரிஸுக்கெல்லாம் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு சபை ஊழியங்களில், சுவிசேஷ ஊழியங்களில் நம்ம எந்த விதத்தில் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறோம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்ருவோடு யுத்தம் வருகிறது. மோசேயுடைய கை தூக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய கை கீழே தாழும் பொழுது இவர்கள் தோல்வியின் முகத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? என்னடா மாற்றி மாற்றி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை என்ன பண்ணுறாங்க? 2 பக்கமும் 2 பேர் தாங்கி பிடிக்கிறாங்க. இப்படி ஊழியத்தை நாம் மாரல் சப்போர்ட்டாக இருந்து பண்ணுறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கொம்பாக இருந்தால் நம்ம செய்வோம். கிறிஸ்து தன்னுடைய பரமபிதாவுடைய சித்தத்திற்காக தன்னையே பலியாக்கினாரே. ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறான உபதேசம் வந்துச்சு திருச்சபைக்குள்ள. நீ போ ஊழியத்துக்கு, உன்னால போக முடியலன்னா கொடு, கோ ஆர் கிவ். இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? நான் தான் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேனே, ஒரு 2 மிஷினரிக்கு மாசம்னா ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? திருப்தி அடைஞ்சிடும். சம்பளம் வந்தோடனே தசம்பாவம் கொடுத்துட்டேன், அடுத்தது யார் யார் ஊழியக்காரங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லணும், அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். நோ, இது புதிய ஏற்பாட்டு காலத்துது அல்ல. ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை கேட்டு வாங்கு, பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், மரம், நூல் எல்லாமே. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவான எல்லா விஷயங்களும் யார்கிட்ட தான் இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தான் இருந்தது. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் யார்கிட்ட இருக்குன்னா திருச்சபை மக்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்முடைய சந்ததி கிட்ட இருக்கு. இதை முதலாவது அவங்களுக்கு புரிய வச்சோமா? வெளியிலிருந்து ஏதாச்சும் மோசையை கொண்டு வந்தானா? எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தான் இருக்கு. என்ன நினைச்சிட்டோம்? நம்மளால போக முடியலன்னா காணிக்கையை கொடுத்துருவோம். இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கவும் செய்யணும், நம்மையும் கொடுக்கணும். நம்ம ஊழியம் செய்யலன்னா ஐயோன்னு இருக்கு. பவுல் அகிரிப்பா ராஜா கிட்ட போய் அவன் பேசும் பொழுது எப்படி ஆண்டவர் இயேசு அவரோட வாழ்க்கையில இடைப்பட்டார், என்ன பேசினார், ஆண்டவர் இயேசு என்னை தெரிந்து கொண்டார், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியதவனா இருக்க விரும்பவில்லை. நம்ம பரம தரிசனம்னா என்னன்னு முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். பரம அழைப்புனா என்ன, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள்னா என்ன, அந்த பரம தரிசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியல்னா பரலோகத்துக்கே போக முடியாது. இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேணும், நாமளும் ஆயத்தப்படணுமே. இதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? நம்ம புது சிருஷ்டியா மாறி இருந்தோம்னா நம்முடைய ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய படித்து நிறைய மெடலை வாங்கி வீட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்து வரிசையாக நம்மளுடைய ஷோகேஸ் ஃபுல்லாக மெடலாக அவங்க அலங்கரிச்சா நம்ம பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால்
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் போய் ஒரு 2 இடத்துல அவமானப்பட்டாலும் சரி, 2 சவுக்கடி வாங்கிட்டு வந்தாலும் சரி, உடம்பெல்லாம் காயமா வந்து நின்னாலும் சரி, அம்மா என்ன அப்படி அடிச்சுட்டாங்க, அப்படியா மகனே, கர்த்தர் உன்னை இதற்காக தெரிந்து கொண்டாரா, சந்தோஷம் சொல்ல முடியுமா? எந்த பாதையில் நம்ம போய் பிள்ளைகளை எந்த பாதையில் நாம் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஏற்கனவே பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறான். இப்போ இந்த சீலாவையும் தீமோத்தேயும் பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் என்ன ஆகுது? வைராக்கியம் அதிகமாகுது. இதுதாங்க இன்றைக்கு திருச்சபை மக்கள், இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, சுவிசேஷர்களுக்கு ஊழியத்தில் எப்படி ஒரு வைராக்கியமான சப்போர்ட்டாக நம்ம இருக்கிறோம். அவர்களுடைய சரீர நிலைமையிலையோ இல்லை சில காரியங்கள் நிமித்தமாகவோ, சத்ருவினால் வர போராட்டங்கள் நிமித்தமாகவோ, ஊழியத்திற்கு எதிராக வர காரியங்கள் நிமித்தமாகவோ இன்றைக்கு அநேக அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், போதகர்களுக்கெல்லாம் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அநேக மனப்போராட்டங்கள் உண்டு. அவர்களுக்கும் ஒரு குடும்பம்னு இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற போராட்டம் அத்தனையும் எல்லாருக்கும் இருக்கு தானே. எல்லாருமே போராட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பக்தி வைராக்கியம், நம்முடைய மாரல் சப்போர்ட் அவர்கள் கொஞ்சம் தோய்ந்து போயிருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் வைராக்கியமாய் ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக நாம் சப்போர்ட்டா இருக்கிறோமா? மோசேயோட கையை 2 பேர் தூக்கி நிறுத்தினாங்களே, அப்படி இருந்தால் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? பேரை மட்டும் மாற்றிட்டதுனாலேயோ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டதுனாலேயோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதையெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. உண்மைதானே அமரை? நம்முடைய ஆயுசு நாட்களும் நம்முடைய கருத்தில் இல்லை, பிள்ளைகளோட ஆயுசு நாட்களும் நம்முடைய கருத்தில் இல்லை. அப்போ எப்போ நம்ம அதை சொல்லிக் கொடுக்க போகிறோம்? எப்போ நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த போகிறோம்? எப்போ அவர்களை கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்? பாருங்க, அன்னாள் சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டப்போ அவனுக்கு எத்தனை வயசு? சிறு பிள்ளை, பால்மரம் மறந்த பிள்ளை, அவ்வளோதான். அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் விடுகிறா அப்படின்னா அவளோட மனசு எப்படி இருந்திருக்கும்? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு வரும்பொழுது அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு கொண்டு வந்து பார்க்குறா. தேவனுக்காக தன்னுடைய பிள்ளையை அவள் ஒப்பு கொடுத்திருக்கிறாள். முதல்ல நம்ம பிள்ளைய கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்திற்காக நம்ம ஒப்பு கொடுத்து முதல்ல ஜெபம் செய்தது உண்டா? அவர்களை இந்த உலகத்துக்கு அடுத்த அத்தனை காரியங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நம்ம சொல்லி கொடுத்து அவர்கள் கேட்கலன்னா அது வேற. கர்த்தர் டீல் பண்ணுவார். அவர்களை எந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும், எந்த பாடுகளின் பாதையில் கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு தேவனுடைய சுத்தத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் அதெல்லாம் கரெக்டாக அவர்களுக்கு ஒரு பாதை வழியாக கொண்டு போவார். எங்கெங்கே ஒப்பு கொடுத்து அவர்களை அதை புரிய வைக்கணுமோ புரிய வச்சு கர்த்தர் அவர் பயன்படுத்தி கொள்வார். ஆனால் ஆஸ் அ பேரண்ட், பெற்றோராக நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுருக்கிறோமா? சில காரியங்களை மட்டும்தான் நான் டச் பண்ணியிருக்கேன். இந்த காரியங்களில் முதலாவது, நாம் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோமா? அடுத்து, நம்முடைய பிள்ளைகளை புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இதை பெற்றோரிடத்துல தான் கேட்பார். நம்மளை உருவாக்குகிற இடம் தான் சபை. இரும்ப உலையில போட்டு அப்படியே உருக்கி எடுப்பாங்க. கட்டில் செய்கிறோம், பீரோ செய்கிறோம், பலவிதமான ஆயுதங்களை செய்கிறோம், மெஷினரி செய்கிறோம், எல்லாமே ரா மெட்டீரியல் ஒரே இரும்பு தான். கர்த்தருக்கென்று மகிமையாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை புடம் போடுகிற இடம் தான் இந்த இடம். முதல்ல நம்ம அந்த எண்ணத்தோடு நம்ம உள்ளே வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு உள்ளே போயிட்டு நீ வெளியே வரப்போ என்ன மாற்றத்தோடு நம்ம வெளியே வரோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல அந்த உருவாக்கத்தில் தாகம் வரணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிள்ளைகளுக்கு முதல்ல அந்த பசியும் தாகம் வேணும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற, இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற பசியும் தாகம் எல்லாமே ஸ்விக்கி சொமேட்டோ மேலே போயிடுச்சு. நம்ம அம்மா சமைச்சதையே சமைச்சிட்டு இருக்கிறாங்கடா, செஞ்ச குழம்பையே செஞ்சுட்டு இருக்கிறாங்கடா, அதே செஞ்ச பிரியாணி அதே ஸ்டைல்லே செய்கிறாங்க. நல்லாவே இல்லை, வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கு போகிறது தப்பு இல்லை. அது மீறி போனால் அதில் அவன் ஏதாவது கலப்படம் செஞ்சுருந்தானா உடம்புக்கு தான் கெடுதல். ஆனால் நம்முடைய ஆத்துமா கெடாமல் இருக்கணும்னா, அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் செய்யும் பொழுது 2 பட்டணங்களுக்கு அப்போஸ்தலன் போகிறான். அதில் ஒரு பட்டணம் பெராயா பட்டணம், இன்னொரு பட்டணம் பார்த்தோம்னா இந்த அத்தேனே பட்டணம். இந்த அத்தேனே பட்டணத்தை எல்லாமே அவங்க எப்படின்னா, அவங்க கேட்க ரொம்ப வித்தியாசமாக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப வித்தியாசமான உபதேசத்தை எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கேட்குற உபதேசம் சத்தியத்தின்படி சரியா தவறா? சரி என்றால் அந்த வார்த்தைக்கின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறேன்னா, இதை பற்றிலாம் அவங்க ஆராய்ஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. புதிதான உபதேசங்களை கேட்க மட்டும் அவர்கள் மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த பெராயா பட்டணத்தார் அப்படி இல்லை.
பவுல் சுவிசேஷம் சொல்லுகிறான், ஆனால் அந்த சுவிசேஷம் சரியா என்று சத்தியத்தின்படி அவர்கள் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். பவுல் சொல்றான் அந்த பெராயா பட்டணத்தாரை குறித்து, இந்த பெராயா பட்டணத்தார் தெசலோனிக்கரை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன்? ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள். தாங்க கேட்கிற உபதேசங்கள்லாம் சத்தியத்தின்படி சரியா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் உபதேசித்த பொழுதும் அதை செய்கிறார்கள். இன்றைக்கு மீடியாவில் நிறைய கள்ளோபதேசம் வந்துருச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே பேதுரு சொல்றார், அந்தி கிறிஸ்துக்கள் இப்போவே இருக்கிறாங்க, தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். இன்றைக்கு மிகவும் அதிகமாக ஓநாய்கள் திருச்சபைகளுக்குள்ள வந்தாச்சு, உலகம் முழுவதும் வந்தாச்சு. கர்த்தர் எதையெல்லாம் சத்தியத்தில் பாவம் சொன்னாரோ அதையெல்லாம் சரி என்று சொல்லுகின்ற ஓநாய்கள் நிறைய திருச்சபைக்குள்ள வந்தாச்சு. அப்போ ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது இது கீரையா, இது கொம்மட்டிக்காயா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கிற அறிவு நமக்கும் வேணும். அந்த அறிவை குறித்து பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் கள்ள உபதேசத்தில் சிக்கி கொண்டு போய் விடுவார்கள். கீரைனா அது எப்படி இருக்கும், கொம்மட்டிக்காய்னா அது எப்படி இருக்கும், அந்த கொம்மட்டிக்காய் எப்படி சாவுக்கு ஏதுவானது. பவுல் நிருபங்களில் எழுதுறாரு, எவ்வளவு கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான போதனைகளெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதுறாரு. ஊர் செய்யாததா, உலகம் செய்யாததா, வா நாமளும் செய்யலாம்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் இடறி விழக்கூடாது. அப்போ அவர்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும்ல. நம்மளை அதுக்காக தான் உருவாக்குகிறார் இந்த இடத்துல. நம்ம அடுத்த ஜென்ரேஷனை நம்ம உருவாக்கணும். ஆண்டவர் என்னுடைய கொம்பாய் இருக்கிறாரா? கொம்பாய் இருந்தால் கொண்டாடலாம், இல்லாவிட்டால் அவரை கொம்பாக்கி கொண்டு கொண்டாடலாம். ஹல்லேலூயா. தேங்க் மை ஃபாதர். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ராஜா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதாய் என்ன தகப்பனே. எங்களுக்குள் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பழையவையாகவே இருக்கின்றன ராஜா. மன்னியும் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து உம்முடைய வார்த்தையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புரவாக்கி கொள்ள எங்களுக்கும் எங்களுடைய சந்ததியருக்கும் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நீர் அவர்களுக்கு என்ன அழைப்பை வைத்திருக்கிறீரோ, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ, அந்த பரம திட்டத்தின் பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர்களாக அவர்களையும் நீர் உருவேற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேலானவற்றை நாடுகின்ற இருதயத்தை கொடுங்க ராஜா. எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி கொண்டு இருப்பதாக எங்களை இன்னும் விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. எஸ்டடி ஒரு நாள் நாங்கள் ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக எங்களை உருவேற்படுத்தும். எங்களுடைய சந்ததியும் உருவேற்படுத்தும். எங்களை ஜீவபடியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.